ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக் இந்த சேனலில் என்னோட வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னை முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் என்ன பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு, நான் யார் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் காயத்ரி சுதாகர். நான் இப்போ கரண்ட்டாக கத்தாரில் இருக்கேன். நான் என்னோட கெரியரை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஸ்டார்ட் பண்ணேன் இந்தியாவில் இருக்கப்போ. அதுக்கப்புறம் 2017 நான் கத்தார் வந்ததுக்கு அப்புறமா என்னோட கெரியரை ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வெப்சைட் டெவலப்பராக என்னோட கெரியரை இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வெப் டெவலப்பரை நான் ஜாயின் பண்ணப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் ஸ்டில் அப்போ எனக்கு எஸ்இஓ ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது. பட் லேட்டர் ஆக நான் எஸ்இஓ நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயும் என்ட்ரானேன். நான் அப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கான தம்ப்நெயிலெல்லாம் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ எப்படி அதை டிசைன் பண்ணுறது, அது அப்போ அந்த டைமில் தான் நான் கேன்வா இதெல்லாம் லேர்ன் பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் அது என்னோட கெரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2020 சுபா இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வெப்சைட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கிளைண்ட்ஸுக்கு அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஆட்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டது, என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இன்சைட்ஸ், இப்போ நான் லைவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டில் இருக்க என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுறேன், என்னென்ன அப்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எகெயின் நான் வீடியோ போஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஆப்வியஸ்லி வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட்லையும் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். என்ன மாதிரியா லைக் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வெப்சைட் டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறம் இப்போ நான் கரண்ட்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறனோ அதில் நாங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சிலதும் நான் அந்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்இஓ, பெய்ட் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் நிறைய டாபிக்ஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, நம்ம எதுக்காக அதை லேர்ன் பண்ணுறோம், அதை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பொருளையோ இல்லை உங்களோட சர்வீஸையோ ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை நான் ஒரு 3 டைப்பாக டிஃபைன் பண்ணுறேன். லைக் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட், இல்லை சர்வீசஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துட்டா அது கேக்காக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி, இது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தான். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இல்லை அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். லைக் இபுக், இல்லை ஏதாவது ஒரு கேன்வா டெம்ப்ளேட், இல்லை ஏதாவது பிடிஎஃப், இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்டை கூட நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணலாம். இல்லைனா உங்களோட சர்வீசஸ், லைக் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு யோகா ட்ரெயினராக இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியா மேனேஜராக கூட இருக்கலாம். உங்களோட சர்வீசஸை ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அதோட பிளாட்ஃபார்ம் என்னவா வேணா இருக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள், இல்லை ஆட்ஸ், இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இப்போ ஏன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கற்றுக்கணும்? ஏன்னா எல்லா பிஸ்னஸுமே இப்போ ஆன்லைனில் இருக்குது. அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்போ ஆன்லைனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அது எல்லாமே ஆன்லைனில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது லோக்கல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிராண்டட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக், கூகுள், லிங்க்டின், யூடியூப், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஏர்ன் பண்ணலாம். ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணலாம். அண்ட் உங்களோட பார்த்து நீங்களே டிசைட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, என்னங்கிறது நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்கில் மட்டும் இல்லை, இது மூலிமா நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் இல்லை. இப்போ இதில் ஏகப்பட்ட விஷயம் உள்ள அடங்கியிருக்கு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எடுத்துட்டா இல்லை நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் கான்டென்ட் க்ரியேஷன், அதில் எப்படி போஸ்ட் போடுறது, ரீல் போடுறது, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, இது எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பெய்ட் ஆட்ஸ், இப்போ மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுளில் பார்க்குறப்ப ஆட்ஸ் வருது இல்லைங்களா, அதை பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எஸ்இஓ, எப்படி உங்களோட
வெப்சைட்டை டாப் ரேங்கிங் பண்ணுறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் எப்படி SEO பண்ணுறது, அது எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ பல்காக நிறைய இமெயில்ஸை உங்களோட கிளைண்ட்ஸுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் அண்ட் சேல்ஸ் ஃபனல். ஒருத்தவங்க உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ பார்க்குறதுல இருந்து அதை ஃபைனலாக பே பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதா இருக்கட்டும், அந்த சர்வீஸை புக் பண்ணுறதா இருக்கட்டும், இது கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே நீங்கள் பேசிக் டிசைன்ஸும் கற்றுக்கலாம். இப்போ கேன்வாலாம் யூஸ் பண்ணி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, ரீல் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் டிசைனிங்ஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் விசிபிலிட்டி மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை வச்சு நீங்கள் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, உங்களோட கஸ்டமரை பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் உங்களோட ப்ராடக்ட்டை ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை காசு கொடுத்து வாங்குறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஜேர்னி தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அந்த ஆடியன்ஸ் உங்களோட பொருளை இருந்து அதுக்கப்புறம் அதை பே பண்ணி வாங்க வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜேர்னி தான் சேல்ஸ் ஃபனல் அப்படிங்கிறது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த பீப்புளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் யோகா கிளாஸ் பற்றி ஒரு ஆட் போட்டிருக்கீங்க. ஸோ அதை பார்த்து பீப்புள் அட்ராக்ட் ஆகுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் என்கேஜ். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட பேஜ் விசிட் பண்ணி உங்களோட மற்ற போஸ்ட், ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதில் லைக் போடுறாங்க, இல்லை கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ இதுதான் ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் கன்வெர்ட். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு எகெயின் அந்த கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் கன்வெர்ட். ஸோ இந்த இடத்துல தான் நார்மல் ஆடியன்ஸ் உங்களோட கஸ்டமராக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்கேல். இங்கே தான் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகுது. உங்களோட ஆடை நிறைய பேர் பார்க்குறாங்க, உங்கள் கிளாஸுக்கு நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இதுதான் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்ன டாபிக்ஸ் எல்லாம் இதில் படிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எப்படி லேர்ன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்க? ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஆர்டர் ரொம்பவே முக்கியம். ரேண்டமாக எல்லா டாபிக்ஸும் படிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அட் அ டைமில் படிக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் எப்படி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் SEO எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும். ஃபைனலாக பெய்ட் ஆட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டரில் லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அதே மாதிரி எல்லாமே கற்றுக்கணும்னு இல்லை, உங்களோட கோல் தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எடுத்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் என்னங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் என்னோட வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கோல் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன்.